بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா. அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அசத்தியவாதிகளாக இருக்கக்கூடிய, மக்களுக்கு மார்க்கத்தை தவறாக சொல்லக்கூடிய அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அவர்கள் தங்களை தாங்களே சத்தியவாதிகள் போலவும், தாங்கள் தான் மார்க்கத்தை முறையாக பின்பற்றுகிறோம் என்பதைப் போலவும் மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதாவது பிதாத்துக்கு எதிரான போர்வால் என்று சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வைத்திருக்கக்கூடிய ஒரு மௌலவி அவர்களை நம்ம பார்த்திருப்போம். அவங்க சமீப காலமாக சில விஷயங்களை பேசுறாங்க. அதாவது எந்தெந்த விஷயங்கள் மார்க்கத்தில் பிதாத்தாக இருக்கிறதோ, ரசூலுல்லாஹ் காட்டாத, சஹாபாக்கள் செய்யாத, என் இமாம்கள் கூட சொல்லித்தராத பிதாத்துகளாக இருக்கிறதோ, அந்த பிதாத்துகளை பாத்தீங்கன்னா மார்க்கமாக சொல்லிக்கொண்டு தன்னுடைய யூடியூப் சேனலுக்கு பாத்தீங்கன்னா பிதாத்துக்கு எதிரான போர்வால் என்று அவங்க பெயர் வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்குது. எல்லா பிதாத்துகளையும் சரி காண்றாங்க, எல்லா பிதாத்தையும் மார்க்கம் சாயம் பூசுறாங்க. ஆனா தன்னுடைய யூடியூப் சேனலுக்கு பிதாத்துக்கு எதிரான போர்வால்னு பேர் வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அவங்க பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பேசியிருந்தாங்க. அதாவது இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன பண்ணாங்களாம், தாயத்தை ஊக்குவித்தாங்க, அதே போல மீலாதை கொண்டாடுவதற்கு நன்மை உண்டு என்று சொன்னாங்க என்று சொல்லி அவர்கள் வீடியோ பேசக்கூடிய காட்சி நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த இதை நீங்க பாருங்க. இது கூடாது, அது கூடாது, இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது என்பதாக அதிகம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஷரீஅத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை இவர்களுடைய சுய சிந்தனையை கொண்டும் குறைந்த அறிவை கொண்டும் மதிப்பிட்டு இவ்வாறு கூடாது கூடாது என்று கோஷமிடுவதற்கு இவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்த ஒரு மனிதர் தான் ஹிஜ்ர 7வது நூற்றாண்டில் வாழ்ந்த இப்னு தைமியா என்கிற அஹ்மத் இப்னு தைமியா அல் ஹர்ரானி என்பவர். அவரை முன்மாதிரியாக கொண்டுதான் இஸ்லாத்தினுடைய பல இபாதத்துகளையும் நமதூர் குழப்பவாதிகள் வஹாபிய மக்கள் கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். குர்ஆன் ஹதீஸை தவிர வேற எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எந்த அறிஞர்களுடைய வார்த்தைகளுக்கும் நாங்கள் செவி தாழ்த்த மாட்டோம் என்று சொல்லுகிற நம்மூர் வஹாபிய மக்கள் அறிஞராக ஏற்றுக்கொண்ட ஒரே ஒருவர் இப்னு தைமியா மட்டும்தான். அவரை ஷேகுல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய ஷேகாக இவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நகைச்சுவையான ஒரு விஷயம் என்னன்னா, இன்று நமதூர் குழப்பவாதிகள் கூடாது என்று சொல்லுகிற பல விஷயங்களும் இப்னு தைமியா மார்க்கத்தில் உள்ளதுதான், அனுமதிக்கப்பட்டதுதான், கூடுமானதுதான் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப குருவை மிஞ்சிய சிஷ்யர்களாகத்தான் நமதொரு குழப்பவாதிகள் இருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிற, இப்னு தைமியாவையே மிஞ்சுகிற வழிகேட்டில் நமதொரு வஹாபிகள் இருக்கிறார்கள் என்பதையும் தெளிவுபடுத்துகிற ஒரு காணொளி தான் இது. அஹ்மத் இப்னு தைமியாவுடைய ஹைலைட் கிதாபுகளில் ஒண்ணுதான் மஜ்மூஉல் ஃபதாவா. அதனுடைய 19வது வால்யம் 36வது பேஜ்ல ஒரு பாடத்தை கொண்டு வருவார். அந்த பாடத்துல அஹ்மத் இப்னு தைமியா அவர்கள் சொல்லுகிறார்கள், பாருங்கள். இதா உஸ்ஸிர அலல் மர்அத்தி விலாதத்துஹா, ஒரு பெண்மணிக்கு பிரசவம் சிரமமாக ஆகிவிட்டால், கர்ப்பிணியாக இருக்கிற ஒரு பெண்மணி குழந்தை பெற்றெடுக்க வேண்டிய நேரத்தில் குழந்தை வராமல் பிரசவம் சிரமமாக ஆகிவிட்டால் என்ன செய்ய வேண்டுமாம்? ஃபல் யக்துப், பிறகு ஃபி காகிதத்தின் என்பதாக வருகிறது, ஒரு பேப்பரில் எழுத வேண்டும் என்று சொல்லி சில இஸ்முகளை, பிஸ்மில்லாஹி லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம் என்று ஆரம்பிக்கிற சில இஸ்முகளையும் சில குர்ஆன் வசனங்களையும் குறிப்பிடுகிறார். குறிப்பிட்டு இதை எழுதி ஃபயுஅல்லகு அலா அலுதில் மர்அத்தி, அந்த பெண்ணினுடைய கண்ணங்கையில் கட்டிவிடும்படியாக இப்னு தைமியா அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு பேப்பர்ல குர்ஆன் ஆயத்தையோ இஸ்மையோ எழுதி அதை ஒரு கயிற்றினால் உடலில் நாம் கட்டி விடுவதைத்தான் தாவீஸ் என்று நாம் சொல்லுகிறோம். தாயத்து என்பதாகவும் சொல்வார்கள். இந்த தாவீஸ் எழுதுகிற விஷயத்தில் நமது ஒரு குழப்பவாதிகளின் நிலை என்ன? அது மிகப்பெரிய வழிகேடு என்றும் ஹராம் என்றும் ஷிர்க் என்றும் அல்லவா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்னு தைமியா சொல்லுகிறார், மஜ்மூஉல் ஃபதாவா 19வது வால்யம் 36வது பேஜில் ஒரு பாடத்தை போட்டுவிட்டு அதை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அதற்கு கடைசியில் அவர் சொல்லுவார், வகத் ஜர்ரப்னாஹு ஃபலம் நர ஷைஅன் அஅஜப மின்ஹு, அற்புதமான முறையில் பிரசவம் நடக்கும், இது அனுபவமிக்க ஒரு காரியமாகும் என்பதாக சொல்லுகிறார். அதற்கடுத்து பிரசவம் ஆகிவிட்டால், இதா வலஅத் தஹில்லுஹு சரிஅன், சீக்கிரமாக பிரசவம் நடந்துவிடும் அந்த தாயத்தை கட்டிவிட்டால், சும்ம தஜஅலுஹு ஃபீ ஹிர்கத்தின் அவ் தஹ்ரிகஹு, அதை பிறகு பிரசவம் நடந்ததற்கு பின்னால் அதை எரித்து விடவோ அல்லது வேற எங்கேயாவது அதை பாதுகாப்பாக போட்டு விடவோ சொல்லுகிறார்கள். பாருங்கள், தாவீஸ் எழுதுவதையும் அதை கட்டி விடுவதையும் அதன் மூலமாக பலனை எதிர்பார்ப்பதையும் இஸ்லாமிய நடைமுறையாக இப்னு தைமியா சொல்லுகிறார். இவரை ஷேகுல் இஸ்லாமாக கொண்டு நடக்குகிற நமது ஒரு வஹாபிகள் இந்த விஷயத்தில் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? மன் அல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷரகா என்ற ஹதீஸை சொல்வார்கள். யார் தாயத்தை கட்டிவிடுவார்களோ அவர்கள் ஷிர்க் செய்து விட்டார்கள், முஷ்ரிக்காகி விட்டார்கள் என்பதாக ஹதீஸை ஓதுவார்கள் நமது ஒரு வஹாபிகள். இவங்க சொல்லக்கூடிய கருத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல பாத்தீங்கன்னா இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன சொன்னாங்களாம், அவங்க தாயத்தை எழுதி தொங்க வர்றது அனுமதின்னு சொல்றார். ஆனா இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய சொந்த கூற்றாக தாயத்தை எழுதி தொங்க விடுவது அனுமதி என்று சொன்ன வார்த்தையை அவங்க கிதாபை நம்ம பார்க்கவே முடியாது. அவங்க என்ன செய்யறாங்க, சில அனுபவங்களை பத்தி அவங்க சொல்றாங்க. சில மக்கள்
பிரசவ வலி ஏற்பட்டு சிரமம் படக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து இப்படி வந்து குர்ஆன் வசனத்தை எழுதி அது தண்ணியை ஊத்தி அதை குடிக்கக்கூடியதை பத்தியும் பேசுறாங்க. அதே போல வந்து கையில கட்டி விடுறதையும் பேசுறாங்க. ரெண்டையும் அவங்க வந்து சொல்றாங்க. சில மக்கள் சொன்னதாகத்தான் சொல்றாங்க. இவங்க சொந்த கருத்தா சொல்லல. அத வந்து எதை மட்டுமே அனுமதின்னு சொல்றாங்கன்னா வந்து அவங்க கிதாப்ல நம்ம பார்க்கலாம். அவங்க தெளிவாக சொல்றாங்க பாருங்க. وَيَجُوزُ أَن يَكْتُبَ لِلْمُصَابِ وَغَيْرِهِ مِنَ الْمَرْضَى شَيْئًا مِنْ كِتَابِ اللَّهِ وَذِكْرُهُ بِالْمِدَادِ الْمُبَاحِ وَيُغْسَلُ وَيُسْقَى. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இப்படி பிரசவ வலி ஏற்பட்ட அந்த பெண்ணுக்கு வந்து குர்ஆன் வசனத்தை எழுதி அதை தண்ணியை ஊற்றி அதை வந்து என்ன செய்வாங்க, அதை வந்து குளிப்பாங்க அல்லது வந்து தெளிப்பாங்க. இந்த வாசகத்தை மட்டும் சொல்றாங்க. இதுதான் ஜாயிஸ்ன்னு சொல்றாங்க. அவங்க வந்து என்ன செய்யல, இந்த தாயத்தாக கட்டக்கூடியதை வந்து ஜாயிஸ் என்ற வார்த்தையை அவங்க சொல்லவே இல்லை. இப்ப இவங்க இதை சொன்னாங்களா இல்லையா, எதை இப்படி வந்து குர்ஆன் வசனத்தை எழுதி அதை வந்து குளிப்பாங்க அல்லது வந்து தெளிப்பாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா, இதுவும் வந்து இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய அனுபவமாக சொல்லல. மாறாக கமா நஸ்ஸ அலா தாலிக அஹ்மது வ கைரு, இமாம் அஹ்மது ரஹிமஹுல்லாஹ் அவங்களும் அவங்க அல்லாத மற்றவங்களும் சொல்லியிருக்கிறாங்க என்றுதான் மற்றவங்களுடைய அனுபவமா என்ன பண்றாங்க சொல்றாங்க. இதை மட்டும்தான் அவங்க ஜாயிஸ் அனுமதின்னு சொல்றாங்க. குளிக்கிறதையும் அல்லது வந்து தெளிக்கிறதையும் மட்டும்தான் அனுமதின்னு சொல்றாங்க. மாறாக வந்து அவங்க என்ன செய்யல, அந்த எழுதி கையில கட்டக்கூடியத அனுமதின வார்த்தை இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் கிதாபுல பதிவு செய்யல. அது வந்து இன்னொரு நபருடைய கூற்றா தான் சொல்றாங்க. அலி பின் ஹசன் பின் ஷகீக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபருடைய கூற்றா என்ன பண்றாங்க, இமாம் அவங்க வந்து இதை சொல்றாங்க. தன்னுடைய கூற்றா சொல்லல. அலி பின் ஹசன் ஷகீக்னு சொல்லக்கூடிய அவருடைய கூற்றா தான் சொல்றாங்க. அவர் தான் என்ன பண்றாரு, கீழே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஒரு காகிதத்துல எழுதி அதை வந்து பெண்ணுடைய கையில வந்து கட்டப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரசவ வலி ஏற்பட்ட பெண்ணுடைய கையில கட்டப்படும் சொல்றாங்க. இது அலி பின் ஷகீக்குடைய கூற்றா தான் சொல்றாங்க தவிர இவங்க கூற்றாக சொல்லல. அதே போல வந்து இது அனுபவங்களை பேசும்பொழுது இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிதான் பதிவு செய்யறாங்களே தவிர இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் இதை வந்து தான் அனுபவப்பட்டதா சொல்லல. அதுலயும் வந்து குறிப்பாக அந்த குடிக்கக்கூடியதையும் தெளிக்கக்கூடியது மட்டும்தான் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் என்ன பண்றாங்க, ஜாயிஸ் அனுமதின்னு சொல்றாங்க. எழுதி கையில தொங்க விடுறத அவங்க அனுமதின்னு சொல்லவே இல்லையே. என்ன சொல்ல போனா இவங்க இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் வந்து பாத்தீங்கன்னா அதே மஜ்முல் ஃபத்தாவாவினுடைய அதாவது இவங்க காட்டக்கூடிய அந்த பக்கத்துக்கு முந்தைய பக்கத்துல அவங்க சொல்றாங்க. இவங்க 65ஆம் பக்கம் காட்டுறாங்க. அதுக்கு முந்தைய பக்கம் 19வது வால்யூமினுடைய 61வது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் தெளிவாக சொல்றாங்க. வஅம்மல் இஸ்திஆனத்து அலைஹிம் பிமா யகாலு வ யக்தபு மிம்மா லா யஅரிஃபு மஅனாஹு ஃபலா யுஷ்ரஉ லா சியமா இன் கான ஃபீ ஷிர்குன். இப்படி தாயத் என்ற பெயர்ல எந்த எழுத்தும் புரியாம வசனங்களை வந்து எழுதி கொடுக்குறாங்களா இல்லையா, இப்படி இதை வைத்து நம்ம வந்து உதவி தேடுவது, இதன் மூலமாக நிவாரணத்தை தேடுவது என்பது பல யுஷ்ரஉ மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப தெளிவாக அவங்க இமாம் அவங்க தாயத்தை தொங்க விடுவது அனுமதி இல்ல. இன்கான ஃபீ ஹிலாசியம் இன்கான ஃபீ ஷிர்குன், அந்த ஷிர்க் இருந்தா அறவே அனுமதி கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப இமாம் அவங்க வந்து குர்ஆன் வசனத்தை கொண்டோ அல்லது குர்ஆன் வசனத்தை இல்லாமையோ அதை வந்து எழுதி நம்ம வந்து தாயத்தா கட்டுவது ஃபலா யுஷ்ரஉ அது மார்க்கமாக்கப்படாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்கும் பொழுது முந்தைய பக்கத்துல இவர் என்ன பண்றாரு, எழுதி தண்ணீர்ல ஓதி அந்த குடிக்கக்கூடிய விஷயத்த வந்து அவங்க ஜாயிஸ் அனுமதி அதுல வந்து அனுபவபூர்வமா கண்டிருக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்படும் பொழுது இது மாதிரி செய்யும் பொழுது அவங்களுக்கு பிரசவ வலி வந்து லேசாக இருக்கிறது என்று அனுபவபூர்வமா கண்டதாக சொன்னதை இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் தாயத்தை தொங்க விட அனுமதி வழங்குறாங்கன்னு சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இதுல ஒரு வேடிக்கை என்ன சொல்றாருன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய வஹாபிகள் என்ன பண்றாங்களாம், அவங்க வந்து தாயத்தை தொங்க விடுறதை வந்து ஷிர்க்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் வந்து எந்த இமாம்களும் அப்படி சொல்லவில்லை என்பதை போல என்ன செய்யறாரு, அவரு வாதங்களை வைக்கிறார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து என்ன பண்றாரு, இவருக்கு வந்து தெரியல. முன் சென்ற இமாம்கள் வந்து இப்படி குர்ஆன் வசனத்தை கொண்டு எழுதப்பட்ட தாயத்தா இருந்தாலும் அதை வந்து அனுமதி வழங்கினாங்களா இல்லையா என்று முழுமையாக ஆராயம் என்ன பண்றாரு, இப்ப உள்ள வஹாபிக தான் சொல்றாங்க என்பதை போல சொல்றார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இமாம் முஹம்மது பின் முஃப்லிஹ் அல் மக்தசி அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம் அவங்க, இவங்களுடைய அந்த கிதாபாகிய அல் ஆதாபு ஷர்ஐயா வல் மினஹுல் மர்ஐயான்னு சொல்லக்கூடிய கிதாபுல 3வது பாகத்தினுடைய 51வது பக்கத்துல நம்ம பார்க்கலாம். பல சஹாபாக்கள் பல இமாம்கள் வந்து குர்ஆன் வசனத்தை கொண்டு தாயத்து எழுதப்பட்டிருந்தாலும் அது வந்து இணை வைப்புல சில நேரங்கள்ல வரும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதையும் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து பதிவு செய்யறாங்க சில விஷயங்களை. அதுல வந்து பாத்தீங்கன்னா முதலாவது நான் பதிவு செய்யற பாருங்க, அந்த ஆதாரங்களை நீங்க பாருங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்களா, அவங்க சொன்னதாக ஒரு செய்தியை பதிவு செய்யறாங்க. அலி ஹசனி கான அபுல் ஹசன் யானி அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு யகூல் இன்ன கதீரம் மின் ஹாதிஹி ருகா வ தமாயிம ஷிர்குன் ஃபஜ்தனிபூஹா. அதிகமாக ஓதி பார்க்கக்கூடியவற்றிலும்
தாயது தொங்கவிடக்கூடியவற்றிலும் ஷிர்க் என்பது அதிகமாக இருக்கின்றது என்று அவங்க தெளிவாக சொல்றாங்க. அதே போலத்தான் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவங்களை முன்னால சொல்லி காமித்த அவங்களுடைய அந்த 19வது வாலிக் மஜ்முல் ஃபத்தாவினுடைய 19வது வாலினுடைய 61ஆம் பக்கத்துல தெளிவாக சொல்றாங்க. ஏன்னா வஆமத்து மா யகூலுஹு அஹ்லுல் அஸாயிமி ஃபீஹி ஷிர்குன் வகத் யக்ரஊன மஅ ذلك ஷைஅன் மினல் குர்ஆனி வயுظஹிரூனஹு வயக்துமூன மா யகூலூனஹு மினஷ் ஷிர்கி. அதாவது அவங்க தெளிவாக சொல்றாங்க, இது மாதிரி குர்ஆன் வசனத்தை வைத்து ஓதப்படக்கூடிய தாவீஸாக இருந்தாலும் தாயத்தாக இருந்தாலும் அதுல ஷிர்கான வாசங்களை சேர்த்து என்ன பண்றாங்க, மறைச்சுதான் சொல்றாங்க என்று அவங்க சொல்றாங்க இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹ். அதே போலதான் பாத்தீங்கன்னா இந்த கிதாபிலே பாத்தீங்கன்னு சொன்னா இமாம் முஹம்மது பின் முஃப்லி அல் முகத்தசி ஹன்பலி ரஹிமஹுல்லாஹ் என்ன பண்றாங்க, அலி ரலியல்லாஹு கூட்ட சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அதிகமான தாயத்துகளும் ஓதி பார்க்கக்கூடியவைகளும் ஷிர்காக இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அறிவிப்பை சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, திருமதில ஹதீஸ் வருகிறது, அதுல தெளிவா சொல்றாங்க, மன் அல்லக ஷையன் உகீல இலைஹி, யார் தாயத்தை தொங்க விடுகிறாரோ உகீல இலைஹி அதன் பக்கமே பொறுப்பு சாட்டப்பட்டு விட்டார் என்று சொல்றாங்க. தாயத்தை தொங்க விட்டோம்னா அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை போகாம அந்த கயிறின் மீது நம்பிக்கை போகும். அந்த குர்ஆன் வசனமாக இருந்தாலும் அந்த நம்பிக்கை அப்படி கயிறின் மீது போகக்கூடாது, அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று கருத்துப்பட செய்திய இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தியை பதிவு செய்றாங்க. அதே போல உதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அன்னஹு தகல அலா ரஜுலின் மரீதின் யஊதுஹு ஃபலமிஸ அதுதஹு. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு நோயாளியை நலம் விசாரிக்க போறாங்க. அப்ப அவருடைய கையை பிடிச்சு பாக்குறாங்க. இதன் ஃபீ கைத்துன், அந்த நேரத்துல ஒரு கயிறு இருக்கிறது, கயிறு கட்டி வச்சிருக்காங்க. மாஹாதா, இது என்னன்னு கேட்கறாங்க. அவங்க சொன்னாங்க, கால ஷையின் ருகியலி ஃபீஹி, இது எனக்காக ஓதி பார்த்து கட்டப்பட்ட கயிறுன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா உதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ஃபகதஅஹு, அவங்க அதை என்ன பண்ணாங்க, அதை துண்டித்து விட்டார்கள், அறுத்து எரிந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. யாரை பார்க்க போறாங்க, ஒரு சஹாபியான ஒரு நபரை தான் பார்க்க போறாங்க. அவரு கயிறு கட்டியிருக்காருன்னா எப்படி கட்டியிருப்பாரு, ஷிர்கான வாசகத்தை ஓதியா கட்டியிருப்பாரு. அது எதுவுமே அவங்க கேட்கவே இல்லை, ஷிர்கான வாசகமா இல்லையான்னு கேட்கவே இல்லை. என்ன பண்றாங்க, இது எனக்கு ஓதி பார்க்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்க, அந்த கயிறை கலட்டி தூக்கி எறிகிறாங்கன்னு பாக்குறோம். தொடர்ந்து அவங்க சொல்றாங்க பாருங்க, காலையில முத்த வஹுவ அலைக்க, இந்த கயிறு உன் கையில் இருக்கும் நிலையில நீ மரணிப்பாய் என்று சொன்னா, மா சல்லைத்து அலைக்க, உனக்காக நான் என்ன செய்ய மாட்டேன், ஜனாசா தொழுக கூட தொழுக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன, இந்த ஷிர்காக பார்த்திருக்காங்க, அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கை அந்த கயிறுல போயிடக்கூடாது என்று அதை பயந்திருக்கிறாங்க. எனவேதான் இப்படிப்பட்ட வாசகத்தை உதைஃபா ரலியல்லாஹு சொல்றாங்க. இந்த விஷயத்தை அவங்க கிதாப்ல பதிவு செய்யறாங்க. தெளிவாக அவங்க தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஒரு இஸ்னாத பதிவு செய்யறாங்க. அவங்க சொல்றாங்க, இத்தகில் பில் முஅவ்விதத்தைனி, முஅவ்விதத்தைனை கொண்டு நீங்க பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்க. சூரா நாஸ் ஃபலக் நாஸ அதை கொண்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். வலா துஅல்லக், அதை என்ன செய்யாதீங்க, தொங்க விடாதீங்க, எழுதி தொங்க விடாதீங்கன்னு சொல்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இஸ்னாத் அன் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம் வாயிலாக சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, கானு யக்ரஹூன ஐயோ அல்லக்கு ஷையம் மினல் குர்ஆனி, குர்ஆன் வசனத்தை கொண்டு தொங்க விடப்பட்டதாக இருந்தாலும் கூட அதை அந்த காலத்துல வாழ்ந்த அறிஞர்கள் வெறுத்து வந்தார்கள் என்று சொல்றாங்க. அப்ப இப்படியான பல செய்தியை பதிவு செய்யறாங்க. அதே போல ருவி அபூபக்கர் பின் அபி ஷைபா அன் இப்ராஹிம், அபூபக்கர் பின் அபி ஷைபா சொல்லக்கூடிய இமாம் என்ன பண்றாங்க, இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இமாமத்தோடு சொல்றாங்க, கானு யக்ரஹூன தமாயிம குல்லஹா மினல் குர்ஆனி வ கைரில் குர்ஆனி, குர்ஆன் வசனமாக இருந்து தொங்கவிடப்பட்ட தாயத்தா இருந்தாலும் குர்ஆன் வசனமா இல்லாத தொங்கவிடப்பட்ட மற்ற வாசகங்களை எழுதி தொங்கவிடப்பட்ட தாயத்தாக இருந்தாலும் அவற்றை எல்லாம் அவர்கள் வெறுத்து வந்தாங்கன்னு சொல்றாங்க. அதே போல இஸ்னாதி அன் உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு, உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு தொட்டு அவங்க சொல்றாங்க பாருங்க, கால வலஉ தமீமா மினல் குர்ஆனி ஷிர்குன், அதாவது குர்ஆன் வசனத்தை கொண்டு தொங்கவிடப்பட்ட தாயத்தா இருந்தாலும் அது ஷிர்கு தான் என்று உக்பா பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ரிவாயத்தை என்ன பண்றாங்க, இமாம் அவங்க கிதாபுல பதிவு செய்யறாங்க. எல்லாத்தையும் நம்ம தெளிவாக என்ன செய்யலாம், தெளிவாக நம்ம பார்க்கலாம். இந்த கருத்து என்பது முன்னால் வாழ்ந்த இமாம்கள் சஹாபாக்கள் சொன்ன கருத்து தான். இப்ப அவங்களே வஹாபின்னு சொல்லுவீங்களா, வழிகேடன் சொல்லுவீங்களா? அப்ப இந்த விஷயம் எதுவுமே தெரியாம என்ன பண்றாங்க, இந்த இமாம் அவங்க பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, ஹதீஸ்ல சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், தமிழாக்கத்துல பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யதுகுலுல் ஜன்னத மின் உம்மதி 70 அல்ஃபம் பிகைரி ஹிசாபின். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் சமுதாயத்துல 70,000 நபர்கள் என்ன பண்ணுவாங்க, கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்றாங்க. அது அவங்கள பத்தி சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹுமுல் லதீன லா யஸ்தர்கூன வலா யத்தயரூன், அவங்க பறவை சகனம் பார்க்க மாட்டாங்க. அதே போல லா யஸ்தர்கூன்,
ஓதி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. வஅலா ரப்பிஹிம் யதவக்கலும், ரப்பின் மீது தவக்கல் வச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்ப வந்து இந்த செய்தி ரசூல் ஏன் சொல்றாங்க, ஓதி பார்க்கறது கூடுமா கூடாதா? இப்ப வந்து தாயத்தை விடுங்க, சாதாரணமா ஓதி பார்க்கலாமா இல்லையா? இது கூடுமா கூடாதா மார்க்கத்துல? அப்படி மார்க்கத்துல ஓதி ஊதுறது கூடுங்கிறது எல்லாரும் ஏத்துக்கொண்டிருக்கிறோம். சுன்னத்துல் ஜமாத்துல உள்ளவங்களும் தௌஹீதுல உள்ளவங்களும் எல்லாமே ஏத்துக்கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த ஓதி ஊதக்கூடியது தாயத்து அல்ல, எழுதி குடிக்கிறதும் எழுதி தொங்க விடுறதும் அல்ல, ஓதி பார்த்து ஊதக்கூடியது எல்லாரும் ஏற்றுக்கொண்டதா இருந்தாலும் ரசூல் என்ன சொல்றாங்க, இப்படி ஓதி பார்க்க யார் கேட்க மாட்டாங்களோ அவங்க ரசூலா சொல்றாங்க அவங்க கேள்வி கணக்கு இல்லாம சோனம் போவாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா நாம வந்து குர்ஆன் வசனத்தை ஓதி பார்க்கக்கூடிய நபரா இருந்தாலும் அவர்கிட்ட தொடர்ந்து போகும் பொழுது அவர்கிட்ட போனா சரியாகும் என்ற நம்பிக்கை அவரை பக்கம் போகக்கூடாது. நம்பிக்கை முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் மீது இருக்கணும். நாம ஓதி கொண்டு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்பதான் முழுமையான அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடியதா இருக்கும். அடுத்தவங்ககிட்ட போய் ஓதி பார்க்க போனோம்னா அவங்க மீது நம்பிக்கை போயிடும். அப்படி இருந்தா மார்க் என்ன சொல்லுது, ஒரு நபர்கிட்ட போய் ஓதி பார்க்கிறதே ஓதி ஊதுறதையே ரசூலுல்லாஹ் தெளிவாக செய்து காட்டிய தெளிவாக சொன்ன இந்த விஷயமா இருந்தாலும் இந்த ஓதி பார்க்கக்கூடிய முறையா இருந்தாலும் இதை கூட தவிர்ந்து கொண்டா அது ஷிர்கின் பக்கம் தள்ள வாய்ப்பு இருக்கு, அடுத்தவர் மீது நம்பிக்கை போக வாய்ப்பு இருக்கு. இதை யார் தவிர்ந்து கொண்டு தனக்குத்தானே ஓதி பார்த்து கொண்டு அல்லாஹ்வின் மீது முழுமையா நம்பிக்கை வைத்திருப்பாரோ அவர் கேள்வி கணக்கு இல்லாம சோனம் செல்லக்கூடிய நபரை சார்ந்தவர் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, அப்ப இந்த செய்தி எங்க போய் நம்ம சொல்ல? அப்ப இப்படிலாம் இருக்கும் பொழுது ஒரு தாயத்தை கட்டுறது அது மாதிரி விஷயத்த செய்யறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அதிகமாக ஷிர்கின் பக்கம் சேர்க்கக்கூடியதா இருக்கு என்பதை தான் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த கருத்தை வந்து முன் சென்ற இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்க, சஹாபாக்கள் கூற்றாக இருக்கிறது. இது புதிதாக இருக்கக்கூடிய இன்றைக்கு உள்ள தௌஹீத்வாதிகள் மட்டும் சொல்லல என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். எனவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பேணுதலான கருத்து என்ன, நாம இது மாதிரி ஷிர்க்கை விட்டு தவிர்ந்திருக்கணும்னா ரசூலுல்லாஹ் சொன்னது மாதிரி ஓதி ஓதக்கூடியதாக இருந்தாலும் அதுல நம்பிக்கை அவர்கிட்ட போகும்னா, ஒரு மனிதர் மீது நம்பிக்கை போகும்னா அதை ரசூலுல்லாஹ் தவிர்க்க சொல்றாங்க. அப்படி யார் தவிர்ந்து அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்திருப்பாரோ அவங்க கேள்வி கணக்கு இல்லாம சோனம் போவாங்கன்னு சொல்றாங்கன்னா, அப்ப நாம கட்டாயமாக என்ன செய்யணும், முடிந்த வரைக்கும் நாம இது மாதிரி தாயத்து தொங்குவதை தவிர்ந்து இருக்கணும். அது ஷிர்கின் பக்கம் சேர்க்கக்கூடிய ஒரு வசீலாவாக இருக்கிறது, உபகரணியாக இருக்கிறது. எனவேதான் இப்ப அதிகமான இமாம் பெருமக்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில பாக்குறோம், நிறைய மக்களை பாக்குறோம். அவங்க என்ன பண்றாங்க, தாயத்தை எதுக்கு கட்டுறாங்க, ஒரு சம்பிரதாயமா கட்டுறாங்க. அல்லாஹ்வை ஓதி பார்க்க மாட்டாங்க, தானே ஓத மாட்டாங்க, தொழுக மாட்டாங்க, அல்லாஹ்ட்ட துவா செய்ய மாட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா தர்கால போய் தாயத்தை வாங்கி கட்டிக்கிடுவாங்க. நம்பிக்கை போல அங்க இருக்கும், அல்லாஹ்ட்ட இருக்காது. அப்ப அப்படிப்பட்ட நபர்கள் இணை வைப்புல முழுகிடுவாங்க. அதை பயந்து தான் என்ன பண்றாங்க இமாம்கள் இதை ஒரேடியாக கூடாதுன்னு சொல்றாங்க. அதே போல இன்னைக்கு பாக்குறோம், அந்த மக்கள் எந்த மக்கள் தாயத்தை வந்து விக்கிறாங்களோ அவங்கள பாக்குறோம் தர்கால அதை வியாபாரமா செய்யறாங்க. இப்படி சஹாபாக்கள் செஞ்சாங்களா? ஒவ்வொரு தாயத்துக்கும் 500 1000 வாங்குறாங்க, வியாபாரமா செய்யறாங்க. அவன் ஓதி ஊதுறத வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆலிம் அல்லாதவனா இருப்பான், குர்ஆன் வசனத்தை ஒழுங்கா ஓத தெரியாது, ஹாஃபிலா இருக்க மாட்டாங்க, சுத்தமா இருக்க மாட்டாங்க. தர்கால போய் பாருங்க, இப்படிப்பட்ட இணை வைப்பை ஊக்குவிக்கக்கூடிய இந்த தாயத்தை வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில ஷிர்காக நம்ம பார்க்கணும். ஏன்னா அன்னைக்கே ரசூலுல்லாஹ் காலத்து சஹாபாக்கள் காலத்திலேயே அப்படி பயந்துருக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப இன்னைக்கு நம்ம எப்படி பயப்படாம இருக்க முடியும், எப்படி இதை வந்து அனுமதியும் திறந்து விட முடியும்? எனவே இப்படிப்பட்ட இந்த தாயத்துகள் ஷிர்கின் பக்கம் சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருப்பதன் காரணமாக அதை நம்ம தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க என்ன பண்றாங்க, இப்னு தய்மிய்யா என்ன பண்ணாங்கன்னா அவங்க தன்னுடைய இக்திதா சிராத்துல் முஸ்தகீம் சொல்லக்கூடிய கிதாப்ல அவங்க வந்து மௌலீது சம்பந்தமாக என்ன பண்ணிருக்கிறாங்களா, அதை வந்து வரவேற்று பேசியிருக்கிறாங்க. அந்த மௌலீதை கொண்டாடக்கூடிய நபருக்கு அவருடைய நல்ல எண்ணத்தின் காரணத்திற்காக அவருக்கு கூலி வழங்கப்படும் சொன்னாங்க என்ற ஒரு வாதத்தை அவர் வந்து வைக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அந்த இதை நீங்க கொஞ்சம் பாருங்க. தன்னுடைய இக்திலா சிராத்துல் முஸ்தகீம் என்கிற கிதாபில இப்னு தய்மிய்யா சொன்ன வார்த்தை. இந்த கிதாபை அவர் எழுதியதே இஸ்லாத்தில் பல அனாச்சாரங்களும் அவருடைய காலகட்டத்தில் நடந்து கொண்டிருப்பதாகவும் அந்த அனாச்சாரங்களை ஒழிப்பதற்காக வேண்டியும் தான் அந்த புத்தகத்தை எழுதினார். ஆனால் அந்த புத்தகத்தில் மௌலிது சம்பந்தமாக சொல்லுகிறார், அலீமுல் மௌலித் இத்திஹாதுஹு மௌசமா. மௌலிதினுடைய அமல் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அந்த நாளை சிறப்பிப்பது என்பது அந்த அமல், ஒத்திஹாதுஹு மூசமன் அதை ஒரு கொண்டாட்டமாக ஆக்குவது என்பது கத் யஃஅலுஹு பஅதுன் நாஸ் அவருடைய காலகட்டத்தில் சில மக்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி அவர் சொல்லுகிறார், வ யகூனு லஹு ஃபீஹி அஜ்ருன் அலீம் அதற்கு அவர்களுக்கு மகத்தான கூலி இறைவனிடத்திலிருந்து கிடைக்கும். இக்திலா சிராத்துல் முஸ்தகீம் 126வது பேஜில் இந்த விஷயத்தை சொல்லுகிறார். ஏன்? லி ஹுஸ்னி கஸ்திஹி அவர்களுடைய நோக்கம் நல்லதாக இருப்பதின் காரணமாகவும் வ தஅலீமுஹு லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவது அதில் இருப்பதின் காரணமாகவும் என்று 2 காரணத்தையும் சேர்த்து சொல்லுகிறார்.
அதாவது குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லாத எந்த அமலாக இருந்தாலும் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாதது என்பதுதான் இப்னு தைமியாவுடைய கருத்து. அல்லது ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய வழிகாட்டல் இல்லாவிட்டால் அவைகள் பித்அத்தாகும், குற்றம் தருகிற அமலாகும் என்பதுதான் இப்னு தைமியாவுடைய கருத்து. என்றிருந்தாலும் அவருடைய காலகட்டத்தில் மௌலிது மீலாதுகள் நடந்து கொண்டிருந்தது. அது அதே அமைப்பில ஸலஃபு ஸாலிஹீன்கள் செய்ததாக இவர் காணாவிட்டாலும் கூட அதற்கு மகத்தான கூலி கிடைக்கும். ஏன்? லிஹுஸ்னி கஸதிஹி, அதனுடைய நோக்கம் நல்லதாக இருப்பது என்பதன் காரணமாகவும் நாயகத்தை கண்ணியப்படுத்துவதன் காரணமாகவும் என்று சொல்லுகிறார். இப்ப மௌலிது மீலாது விஷயத்தில் நமது ஒரு வஹாபிய மக்களின் கொள்கை என்ன? அவர்கள் ஷைகுல் இஸ்லாமாக கருதுகிற இப்னு தைமியாவுடைய கொள்கைக்கு நேர் மாற்றமான கொள்கை. நமது ஒரு குழப்பவாதிகளின் கொள்கைப்படி இப்னு தைமியா மிகப்பெரிய முபத்ததியாக வல்லவா இருக்க வேண்டும். இதுல நீங்க பார்த்திருப்பீங்க என்ன சொல்றாங்கன்னு. இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி என்ன பண்ணாங்களாம், மீலாது கொண்டாடக்கூடிய நபருக்கு அவருடைய எண்ணம் தூய்மையா இருப்பதன் காரணமாக, அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த நோக்கத்தின் காரணமாக அவருக்கு மகத்தான கூலி உண்டு என்று சொன்னாங்க. பாத்தீங்கன்னா மீலாது என்பது பித்அத்னு சொல்றாங்க, ஆனா அதற்கு கூலி இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி என்ன பண்றாங்க, அவங்களை முரண்பட்டு பேசியிருக்கிறாங்க என்ற ஒரு வாதத்தை வைக்கிறார். ஆனா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இவர் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவங்க அனுபவமா சில மக்கள் சொன்னதை கூடுன்னு சொன்னாங்களோ, அதாவது எழுதி அதை வசனங்களை எழுதி குடிக்கிறத, அந்த தண்ணீரை பயன்படுத்துறத அனுமதின்னு சொன்னதை இவர் என்ன பண்ணாரு, தாயத்தை தொங்கவருக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க என்று சொல்லி தவறா அந்த முன்னால உள்ள அந்த பக்கங்களை வாசிக்காம சொன்னாரோ. அதே போலதான் பாத்தீங்கன்னா இஹ்திராஸ் சிராத்துல் முஸ்தகீம்ல இவர் காட்டக்கூடிய பக்கத்துக்கு முந்தைய பக்கத்துல தான் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி தெளிவா என்ன பண்றாங்க, அவங்க மீலாத் சம்பந்தமான விஷயத்த சொல்றாங்க, தன்னுடைய கருத்தை தெளிவாக சொல்றாங்க. அதாவது 120ஆம் பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இஹ்திராஸ் சிராத்துல் முஸ்தகீம்ல நான் காட்டுறேன், நீங்க பாருங்க. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா லம் யஃஅல் அஸ்-ஸலஃபு ஸாலிஹு மஅல் கியாமில் முக்ததா லஹு வஅத்முல் மானிஇ மின்ஹு வலவ் கான ஹாதா கைரன் மஹ்தன் அவ் ராஜிஹன். அவங்க தெளிவாக சொல்றாங்க பாருங்க. அதாவது முன்னால் வாழ்ந்த சலஃப்கள் சஹாபாக்கள் என்ன செய்யல, இதை செய்யவில்லை, இந்த மீலாத கொண்டாடவில்லை. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு இந்த செய்யாம இருப்பதற்கு எந்த தடையும் இல்லை, அது நன்மையாக இருக்கும்னா அதை செய்வதற்கு அவங்க தடை இல்லை. ஏன்னு சொன்னோம்னா அந்த சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் லகான ஸலஃபு ரலியல்லாஹு அன்ஹும் அஹக்கு பிஹி மின்னா ஃபஇன்னஹும் கானு அஷத்த முஹப்பத்தி ரசூலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மீது மிக நேச வைத்திருந்தாங்க. அதை ரசூலுல்லாஹ்க்கு அதை தஅதீமன் ரசூலுல்லாஹ் அதிகமாக கண்ணியப்படுத்தி இருந்தாங்க. வஹும் அலல் கைரி அரஸ, அவங்க எப்படி இருந்தாங்க, நலவானவற்றின் மீது மிக பேராசையுடைய மக்களாக இருந்தாங்க. அப்படி இருந்து என்ன பண்ணாங்க, அவங்க இப்படியான ஒரு இபாதத்தை மீலாதை கொண்டாடவில்லை. இது மீலாது என்பது மார்க்கத்தில் இல்லை என்று என்ன பண்றாங்க, இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி என்ன பண்றாங்க, தன்னுடைய கிதாபாகிய அதே இஹ்திராஸ் சிராத்துல் முஸ்தகீம்ல 120வது பக்கத்துல என்ன பண்றாங்க, தெளிவாக இதை சொல்றாங்க. அப்ப இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி என்ன பண்றாங்க, தெளிவாக சொல்லிட்டாங்க, மீலாது என்பது ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லாதது, சஹாபாக்கள் செய்யாதது, புதிதாக வந்ததுன்னு பாக்குறோம். ஃபாத்திமியான்னு சொல்லக்கூடிய ஷியாக்களுடைய பிரிவாகிய ஃபாத்திமியாக்கள் என்ன பண்றாங்க, ஹிஜ்ரி 700கள் என்ன பண்றாங்க, இதை கொண்டு வராங்க. நம்ம வரலாறுல பாக்குறோம், அதை பத்தி நம்ம தெளிவாக பேசியிருக்கிறோம். அப்ப சஹாபாக்கள் செய்யாத ஒன்றாக இருக்கும் பொழுது பிதாத் ஆயிட்டு, பிதாத்துக்கு கூலி என்பது என்ன, அது வழிகேடு நரகத்துக்கு சேர்க்கக்கூடிய ஒரு குற்றம். இதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க, எல்லாருமே அதை ஒப்புக்கொண்டோம். ஆனா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி பாத்தீங்கன்னா அவங்க எந்த அடிப்படையில் இது கூலி ஒன்றுன்னு சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறாங்களா இல்லையா? இப்ப ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறவங்க, ரசூலுல்லாஹ்வை நேசிச்சுதான் என்ன பண்றோம், நம்ம மீலாத கொண்டாடுறாங்க மக்கள். ரசூலுல்லாஹ்வை நேசிக்காம செய்யல, ரசூலுல்லாஹ் மீது முஹப்பத்துல தான் செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் மீது வைக்கப்பட்ட முஹப்பத்து தான் அதற்கான நோக்கமா இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்னு தைமியா தெளிவா சொல்றாங்க, இப்ப இப்படி ஆயிடக்கூடாது. ரசூலுல்லாஹ்வின் மீது வைத்த நோக்கம் சரியானதுதான், ரசூலுல்லாஹ்வை நேசிப்பது அது சரியானதுதான், அதுல மாற்று கருத்து இல்ல. அதை தவறு சொல்ல முடியுமா? அது தவறு சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ண பிரிச்சு தெளிவா சொல்றாங்க, மீலாது கொண்டாடுவது கூடாது, அது வழிகேடு, அது பிதாத்து. அது ரசூலுல்லாஹ் சொன்னது மாதிரி குல்லு பிதாத்துன் தலாலா, நரகத்தின் பக்கம் சேர்க்கக்கூடிய ஒரு வழி. ஆனா இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி எதை சொல்றாங்கன்னா, அவங்களுடைய ஹுஸ்னி கஸ்திஹி, அவங்களுடைய அந்த நோக்கம் சிறந்ததாக இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வை விரும்புறாங்க, அந்த விரும்பக்கூடியதற்கு கூலி உண்டா இல்லையா? ரசூலுல்லாஹ் விரும்புறமா இல்லையா? அதுக்கு கூலி உண்டு தான். நோக்கம் சரியா இருக்குங்க, நோக்கத்துக்கு கூலி உண்டுங்க. ஒரு காரியத்தை செய்யறோம், அந்த காரியம் தப்பா முடிஞ்சிருது, அடுத்த நபருக்கு துன்பம் தரக்கூடியதாக அமைந்திருதுன்னு சொன்னா, நம்முடைய நோக்கம் சரியா இருந்தா நோக்கத்துக்கு அல்ல என்ன செய்ய மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான்.
அப்ப நோக்கத்தை அல்ல உள்ளத்தால பார்ப்பான். அப்போ வந்து இந்த அடிப்படையில நம்ம நியத்துக்கு என்ன செய்ய சரியான நியத்தா இருந்தா அந்த ரசூல்லா மீது முகப்பத்தை வச்சிருக்கோம்னா அந்த பிரியத்திற்கு கூலி உண்டு. ஆனா செய்யக்கூடிய அமலுக்கு கூலி இல்ல. எனவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்னது எந்த அடிப்படையில அந்த அமலுக்கு நன்மைன்னு சொல்லல, அது விதத்துல ஒத்துக்கொண்டாங்க. ரசூல்லாவை நேசம் வச்சிருக்கிறோம், அதுக்கு நரகம் கிடைக்கும், அதுக்கு பாவம் கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. ரசூல்லாவை நேசிப்பது நன்மையான காரியம்தான், அதுக்கு கூலி நன்மை கிடைக்கும். ஆனா நாம அதன் மூலமா செய்யக்கூடிய பிதாத்தன அமல் இருக்கா, அதுக்கு நன்மை கிடைக்காது. இதை சொன்னதன் காரணமாக அதை சேர்த்து தான் சொன்னாங்கன்னு இவர் விளங்கி கொண்டு என்ன பண்றாரு, தேவையில்லாம இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் மீது அவதூற பரப்புறாரு. எனவே அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, நீங்க வைத்திருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய முஹப்பத்துக்கு கூலி உண்டுதான், அதுல மாற்று கருத்து இல்ல. முஹப்பத்துக்கு யார் ரசூலுல்லாஹ் நேசம் வச்சாலும் கூலி உண்டு, அந்த நேசத்துக்கு கூலி உண்டு. ஆனா நீ செய்யக்கூடிய அமல் இருக்கா, அந்த பிதாத்தன அமல், அதை பத்தி இவங்க பேசவே இல்லை. அதுக்கு கூலி உண்டுன்னு சொன்னாங்களா? மௌலிதுக்கு கூலி உண்டுன்னு சொன்னாங்களா? அதாவது வயக்கூன் லஹு ஃபீஹி அஜ்ருன் அதீமுன் லி மௌலிதி நபி லி இத்திஹாதி மௌலிதி நபி. நபி ஸல்லல்லாஹு அவங்களுடைய அந்த மீலாதை எடுத்து கொண்டாடுறாங்களா இல்லையா, அதுக்கு கூலி உண்டு நன்மை உண்டுன்னு சொன்னாங்களா? அப்படி வாசம் இருக்குதா? அப்படி வாசமே இல்லை. எப்படி வந்து முன்னால் அவர் காண்பிச்ச மஜ்முல் ஃபத்தாவால இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் தமீமா அந்த எழுதி தொங்கவிடப்படக்கூடிய தாயத்தை பத்தியே பேசாம எழுதி அவங்க குடிக்கிறத பேசுனதை அனுமதிச்சத, அதை அனுமதின்னு சொன்னதை, அதை மற்றவங்க அனுமதியா அனுபவிச்சிருக்கிறாங்க, அதை வந்து செய்யலாம் பிரச்சனை இல்லைன்னு சொன்னதை எப்படி தாயத்தை தொங்கவர் இப்னு தைமியா சொன்னான்னு மாத்தி அவதூறா சொன்னாரோ அதே போலத்தான் பண்றாரு. என்ன பண்றாருன்னா இங்கே வந்து பாத்தீங்கன்னா இவன் இப்னு தைமியா சொல்லாத கருத்து என்ன பண்றாரு, அவதூறாக சொல்றாரு. ரசூலுல்லாஹ்வின் மீது வைக்கப்படக்கூடிய நேசத்திற்கு கூலி ஒன்று சொன்னதை ரசூலுல்லாஹ்வுடைய மீலாத கொண்டாடுறது கூலி ஒன்றுன்னு சொன்ன மாதிரி தவறா திருப்புறாரு. எனவே வந்து இப்படிப்பட்ட மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இது இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் மட்டும் சொல்லல, மாறாக முன்னால் உள்ள இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்க. இமாம்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, முன்னால் உள்ள இமாம்கள் பாத்தீங்கன்னா அவங்களும் குர்ஆன் வசனத்தை கொண்டு தாயத்து தொங்கவிடப்படக்கூடியதை ஷிர்க்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம தெளிவாக பார்த்தோம். அதே போல இந்த மீலாதை பொறுத்த வரைக்கும் அது ஃபாத்திமியாக்கள் காலத்துல ஏற்படுத்தப்பட்டது, ஷியாக்களை உருவாக்கியதான். முன் சென்ற சஹாபாக்கள் இமாம்கள் யாருமே செய்யலைங்க. ஒரு ஆதாரத்தை காட்டுங்க, யாருமே செய்யல. அப்ப என்ன பண்றீங்க, தேவையில்லாம என்ன பண்றீங்க, இப்படியான தவறான வாதத்தை தவறான பிதாத்தை நியாயம் கற்பிப்பதற்காக வலிந்து கொட்டி கொண்டு எப்படியாவது இப்னு தைமியா இழுத்தாவது நாங்க நியாயம் கற்பிப்போம்னா எப்படி ஒரு நியாயமான ஒரு அணுகுமுறையா இருக்கும்? அல்லாஹ் பயந்து கொண்டு மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லுங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு வாசகத்தை சொல்றாரு, அதிர்ச்சியான வாசகம். இப்னு தைமியாவுக்கு தவறு வரும், அவர் மனுஷர் தான் என்று வஹாபிகள் வந்து வாதம் அழகா பதிவு சொல்லிடுவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவர் இப்னு தைமியா ஷேகுல் இஸ்லாம் இருந்தாரு, அவருக்கு எப்படி தவறு வரும்? அப்ப அவருக்கு தவறு வந்தா உங்களுக்கு தவறு வராதா என்று கேட்கிறார். அந்த வாதங்களை நீங்க கொஞ்சம் பாருங்க. கேட்டால் ரொம்ப சாமர்த்தியமாக பதில் சொல்வதாக சொல்வார்கள். இப்னு தைமியாவும் ஒரு மனிதர் தானே, அவருக்கும் தவறு ஏற்படலாம் அல்லவா என்பதாக. அதை நாமும் ஒப்புக்கொள்கிறோம், எல்லோர்களுக்கும் தவறு ஏற்படும். நீங்கள் ஷைகுல் இஸ்லாம் என்று போற்றுகிற இப்னு தைமியாவிற்கே தவறு ஏற்படுகிறது என்றால் உங்களுக்கு தவறு ஏற்படாதா? உங்களுடைய ஆராய்ச்சி வழிகேடில் போய் முடியாதா? குர்ஆன் ஹதீஸிற்கு சரியான விளக்கம் என்பதாக சொல்லி பிறகு நீங்கள் எதை பின்பற்றுவீர்கள்? யாருங்க தவறு வரலான்னு சொன்னா இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் இருந்தாலும் யாரா இருந்தாலும் தவறு வரத்தான் செய்யும். இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா தொடர்ந்து சொல்வாரு பாருங்க, எல்லோர்களுக்கும் தவறு ஏற்படலாம். ஆனால் சலஃபு சாலிஹீன்களுடைய காலத்திலிருந்து நாம் வாழுகிற இன்றைய நாள் வரைக்கும் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அகில உலகமும் ஏகோபித்து இவர்களுக்கு தவறு ஏற்படவே இல்லை என்று உறுதி செய்த 4 நபர்கள் மதுஹபுடைய 4 இமாம்கள். என்ன சொல்றாரு, அதாவது இமாம்கள் 4 இமாம்களுக்கு தவறே வராதுன்னு சொல்றாரு. எவ்வளவுப்பட்ட ஒரு மோசமான வாசகம். அதாவது நபிமார் தவிர மற்ற யாரும் என்ன செய்ய முடியாது, தவறே வராதுன்னு சொல்ல முடியாது. நபிமார்கள் தான் அல்லாஹ் இருந்த வகையோட சொல்லுவாங்க, அவங்களுக்கு தவறு வராதுன்னு சொல்லலாம். ஆனா இமாம்கள் தவறு வராதுன்னு யாரும் சொன்னா, அந்த இமாம்களே சொல்லலையே. இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்களா? தெளிவாக இமாமுடைய கூற்றுக்களை பார்க்கிறோம், தெளிவாக சொல்லிட்டாங்க. லவ் இதா சஹல் ஹதீஸ் மதுஹபி எல்லா இமாம்களும் சொன்னாங்க, என்னுடைய கூற்று மார்க்கத்துக்கு ஒத்து இருந்தா நீங்க அதை எடுத்துக்கங்க, இல்லைன்னு சொன்னா விட்டுருங்கன்னு சொல்றாங்க. இமாம்கள் பல இமாம்கள் சொன்ன கூற்று நம்ம பார்க்கலாம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நான் மனுஷன் தான், தவறு செய்யலாம், என்ன சரியாகவும் சொல்லலாம், தவறா சொல்லியிருந்தா அதை விட்டுருங்கன்னு சொல்றாங்க. இப்படி இமாம் சொன்ன ஆதாரங்களை பல ஆதாரம் நம்ம பார்க்கலாம். ஸ்கிரீன்ல காட்டுற பாருங்க, பல ஆதாரத்தை பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்றாரு, சம்மந்தம் இல்லாம எப்படியாவது முன் சென்ற இந்த இமாம்களுக்கு தான் தவறு வராது, இப்னு தைமியா எல்லாத்துக்கும் தவறு வரும், அப்ப இனி உங்க எல்லாத்துக்கும் தவறு வரும், மார்க்கத்தை தப்புதமா சொல்றீங்கன்னு சொல்லி எப்படியாவது சரி கட்டுவதற்காக, இந்த பிதாத்தை சரி கட்டுவதற்காகத்தான் இப்படிப்பட்ட வாதத்தை இவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு இப்படிப்பட்ட நபர் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, மார்க்கம் சொன்னதை முறையா சொல்லுங்க, மார்க்கத்துல உள்ளதை மறைச்சிட்டு அறகுறையா மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லாதீங்க. எனவே இப்படியான தாயத்தை திறந்து விட்டு தருகால போய் மக்கள் தாயத்தை கட்டி கொண்டு தொழுகாம ஓதாம இணையத்துல போய் மூழ்கிறாங்கன்னா அதுக்கு உங்களை போன்ற வழி எடுக்கக்கூடிய ஆளுங்கள் தான் காரணம். அதை அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. எதுக்கு வழிகாட்டுறீங்க நீங்க? எனவே எங்களை எதிர்ப்பதாக கருதி கொண்டு வஹாபியை எதிர்க்கிறோட பேர்ல வழிகேடுகளுக்கு ஷிர்க்குக்கு நீங்க வாசல் திறந்து விடுறீங்க.
அந்த சீர்கிழமை மக்கள் விழுந்தாங்கன்னா நீங்களும் அதற்கு காரணமா இருக்கிறீங்க என்பதை புரிந்து கொள்ளுங்க. இதை மார்க்கத்தை மக்களுக்கு முறையா சொல்லுங்க. அதே மாதிரி பிதாத்தான அமல் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் செய்யாத சொல்லாத பிதாத்தான அமல் மௌலிதை நீங்க திறந்து விடுறீங்க, மீளாத திறந்து விடுறீங்கன்னா அதை தவறான பிதாத்தை யார் மக்களுக்கு சொல்லி அந்த மக்கள் பின்பற்றுறாங்களோ அந்த மக்கள் பின்பற்றக்கூடிய தவறான அந்த குற்றத்திற்கும் உங்களையும் சாரும். அந்த தவறான விஷயம் உங்களையே சேரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் சன்ன சுன்னத்தன் ஹஸனத்தன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. யார் நன்மைக்கு வழிகாட்டுவாரோ அந்த நன்மையை செய்யக்கூடிய நபருடைய கூலி இவருக்கும் வரும்னு சொல்றாங்க. அதே போலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒமன் சன்ன சுன்னத்தன் ஸய்யிஅத்தன். யார் வழிகாடான கருத்தை மக்களுக்கு சொல்லித் தருவாரோ அதன் மூலமா மக்களை பின்பற்றுனாங்கன்னா ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. அதை அதனுடைய தீமை அவருக்கு தான் சேரும். அதை யாரெல்லாம் பின்பற்றி செய்யறாங்களோ அவங்க அனைவருடைய தீமையும் நமக்கு தான் சேரும். எனவே இது கருத்துல கொண்டு செயல்பட வேண்டும். மார்க்கத்தை மக்களுக்கு முறையாக சொல்லுங்க. அல்லாஹ் பயந்த மார்க்கத்தை உள்ளதபடி சொல்லுங்க. சொல்ற இமாம சஹாபாக்கள் எப்படி சொன்னாங்க என்பதை ஆராய்ந்து விட்டு சொல்லுங்க. எனவே மார்க்கத்தை முறையாக அறிந்து புரிந்து செயல்படக்கூடிய நல்ல மக்கள் ஆகுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.